நான் சின்னத்திரை நடிகர் சேஷாத்ரி பேசுறேன். உங்கள் தமிழ் தரவுகள் சேனலின் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். அது இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவிலையும் அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திட்டம், அதான் ஹைட்ரஜன் ரயில் திட்டம். இப்போது நம்ம நாட்டில் டீசல் என்ஜின், மின்சாரம், இதன் மூலமாக தான் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய செலவு நமக்கு அதிகம். ரெண்டாவது, தட்டுப்பாடு நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் இந்த ஹைட்ரஜன் ரயில் திட்டம் நமக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கும். ஆனால் அதற்கான உழைப்பு கடுமையாக இருக்கும். சாதாரணமாக கிடைக்க போகிறது கிடையாது. உலக போக்குவரத்தில் மிகப்பெரிய பங்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்கள் மூலமாக தான் கிடைக்குது. அப்போது இந்த டீசல் மின்சார ரயில் போக்குவரத்தை படிப்படியாக குறைக்கணும்னா இந்த ஹைட்ரஜன் ரயில் நிலையம் உருவாகணும். அதுக்கு நிறைய முயற்சிகளை எடுக்கணும். ஹைட்ரஜன் ரயிலை இயக்கிறதுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு வேணும். இது முதல்ல இந்த இதை அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் ரயில் நிலையம் எப்படி இயங்குதுன்னு அதை பற்றி பார்க்கலாமா? டீசல் ரயிலில் டீசல் நிரப்பி அதுக்கு ஒரு நிலையத்தை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மின்சார ரயிலுக்கு மின்சார இணைப்பு மூலமாக ரயில்கள் இயங்குது. ஆனால் ஹைட்ரஜன் பாதுகாப்பாக சேமித்து ரயிலில் நிரப்பி அப்புறமா அதை போக்குவரத்துக்கு பயன்படுத்தணும். அப்போது ஒரு தடவை அதை அந்த ரயிலுக்கு அனுப்புகிறோம்னா, உதாரணத்துக்கு அனுப்புகிறத ஒரு 600லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்போது அங்கங்கே ஹைட்ரஜனை நிரப்பக்கூடிய நிலையங்கள் நமக்கு முதல்ல வேணும். அதில் ஹைட்ரஜன் சேமிப்பு தொட்டி வேணும், எரிபொருள் நிரப்பும் அமைப்புகள் வேணும், பாதுகாப்புக்கு தனியாக அந்த தீயணைப்பு வாகனங்கள் இதெல்லாம் வேணும். அதுதான் பாதுகாப்பு. அப்போ பொதுவாக தொழில்நுட்ப பராமரிப்பு மையங்களை அமைக்கணும். இப்படி நிறைய சவால்கள், கட்டமைப்புக்கு சாதாரண விஷயம் இல்லை, அது செஞ்சே ஆகணும். இந்தியாவோட புதிய பயணம்னு சொல்லப்போனால், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை டீசல் ரயில்களில் இயங்கிக்கிட்டு இருக்குது. எரிபொருள் செலவுனால ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று, காற்றில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால இது மாசு ரொம்ப அதிகமாகிடுது. இதை குறைக்கணும்னா இதுக்கு இந்திய ரயில்வே ஹைட்ரஜன் ரயில் நிறுவனத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி, ஹரியானா மாநிலத்தில் ஜூலை 17 பிரதமர் அவர்கள் ஒரு முதல் சோதனை ஓட்டத்தை துவங்கி வைத்தார். இது சுற்றுச்சூழலில் கிடைக்கிற நன்மைன்னு பார்த்திங்கன்னா, டீசல் ரயிலில் புகையை வெளியிடுது. ஹைட்ரஜன் ரயிலில் எரிபொருள் செல்கள் மூலம் மின்சாரம் உருவாக்கப்பட்டு அது வெளியேறும்போது நீராவியாக தான் மாறுது. அப்போ அது எந்த பாதிப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது. இதனால் காற்று மாசு குறைகிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் இருக்காது. உலக வெப்பமயமாகுது வேகமாக ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு அதை நம்ம அந்த பங்களிப்பு கொடுக்கணும்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பாக செய்யணும். அப்படிங்கும்போது இந்த ரயில்கள் மூலமாக ஒரு பங்களிப்பை கொடுத்து உலக வெப்பமயமாக்கிறத தடுக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எதிர்கால தலைமுறைக்கு இது ஒரு தூய்மையான சூழல் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்திய பொருளாதாரத்துக்கு கிடைக்கும் நன்மைன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டு இந்தியாவில் எரிபொருள் இறக்குமதி பசுமை ஹைட்ரஜன் இந்தியாவில் உற்பத்தி செய்ய தொடங்கினால் அந்த செலவுகள்லாம் குறையும். வெளிநாட்டு செலவினா அதிகம். உள்நாட்டு தொழில்கள் வளர்ச்சி பெறும். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பையும் உருவாக்கலாம். வேலைவாய்ப்பில் வளர்ச்சி. ஹைட்ரஜன் ரயில் என்றால் ஓட்டுநர் மட்டும் இருந்தால் போகாது. பொறியாளர்கள் வேணும், விஞ்ஞானிகள் வேணும், பாதுகாப்பு நிபுணர்கள் வேணும், ஹைட்ரஜன் உற்பத்தி நிறுவனங்கள் வேணும், பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்களும் வேணும், கட்டுமான நிறுவனங்கள் வேணும். ஏன்னா பல துறைகளில் வேலைவாய்ப்பை இந்த துறைகளில் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹைட்ரஜன் ரயில் வரும்போது. உலக நாடுகள் முன்னேற்றம். இந்த ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தின் மூலம் உலக நாடுகள் முதல்ல ஜெர்மனி தான் இந்த ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி வரலாறு படைச்சிது. அதுக்கப்புறம் சைனா, ஜப்பான், இத்தாலி, பிரான்ஸ், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் இதில் தொழில்நுட்பத்தில் முதலீடு செஞ்சாங்க. தற்போது இந்தியா அதில் தனது முதல் படியை ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவோட எதிர்கால திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல ஹைட்ரஜன் நிரப்பு நிலையங்களை உருவாக்கணும், டீசல் ரயில்களை படிப்படியாக குறைக்கணும், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்கணும், ரயில்வேயில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும். இதுதான் நோக்கமே. இந்த மாற்றம் இந்தியாவோட பசுமை வளர்ச்சின்னு இலக்கையே வலுப்படுத்தும்.
சவால்கள் இதில் நிறையா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தயாரிப்பு செலவு அதிகம், நிலையங்களை அமைக்க முதலீடு அதிகம், பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும், தொழில்நுட்ப நிபுணர்களும் சிறப்பு பயிற்சி கொடுக்கணும். இவை அனைத்தும் படிப்படியாக சமாளித்து செய்யும் பொழுது இது சாத்தியப்படுது. உலகத்திற்கு இந்தியா சொல்லும் ஒரே செய்தி, ஒரு காலத்தில் இந்தியா பிற நாடுகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்துச்சு. இந்த இந்தியா தானே தற்சார்பு நிலைக்கு அடைந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேறிட்டு இருக்கிற நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் அதுக்கு உதாரணம். இது வெறும் ரயில் திட்டமாக பார்க்கப்படாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார வலிமை, எதிர்கால தலைமுறைகளுக்கு முதலீடு, இதெல்லாம் இந்த ஹைட்ரஜன் திட்டம் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை சாலைகள் மூலமாக ரயில்வேயில் தீர்மானிக்க நமது அரசு முடிவெடுத்திருக்குது. நல்ல விஷயம். டீசல்லேருந்து ஹைட்ரஜனை நோக்கி நம்ம பயணிக்க தொடங்க போகிறோம். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய அரசு, விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு இதுக்கு ரொம்ப அவசியம். எதிர்காலத்தில் உலகில் மிகப்பெரிய பசுமை ரயில் நாடுகளும் இந்தியாவும் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நண்பர்களே, இதுபோன்ற அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வரலாற்று தகவலையும் எங்கள் சேனல் தொடர்ந்து தரும். உங்கள் தமிழ் தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றென்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு காணொளி சந்திக்கும் வரை